லாக்அப் டெத்துக்கு பொறுப்பேற்று காவல்துறை மந்திரியான முதல்வர் பதவி விலகணும், இல்லனா மக்கள் தகுந்த பாடம் கொடுப்பாங்க. ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டு மு.க. ஸ்டாலின் பேசின இந்த வார்த்தைகள் மடப்புறம் அஜித் குமாரின் காவல் சித்திரவதை மரணத்துல அவருக்கு சரியா பொருந்திருக்கு. கடந்த அதிமுக ஆட்சியில கொரோனா ஊரடங்குல கூட சாத்தான்குளம் போலீஸ்காரங்க இரக்கமே இல்லாம ஜெயராஜ் பென்னிக்ஸ அடிச்சு கொன்னது நாட்டையே உலுக்குச்சு. அப்போ எதிர்கட்சி தலைவரா இருந்த ஸ்டாலின் நீதி கேட்டு வீடியோக்களை வெளியிட்டு ஓட்டு வேட்டா நடத்தினாரு. உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். மக்கள் மன்றத்தால் அவர் விரைவில் தண்டிக்கப்படுவார். இந்த இருவருக்கு ஏற்பட்ட அநீதி என்னை தூங்க விடவில்லை. இவர்களின் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கும் அநீதியும் சோகமும் வார்த்தைகளால் அடக்க முடியாதவை. எதிர்கட்சி தலைவரா இருந்தப்போ ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணத்திற்கு நினைச்சா தூக்கமே வரலன்னு சொல்லும் ஸ்டாலின் தான் முதல்வரான 4 ஆண்டுகள்ல நடந்த 24 காவல்துறை மரணங்களுக்கும் தூங்கிக்கிட்டே தான் இருக்காரு. சாத்தான்குளம் போயிட்டு ஜெயராஜ் குடும்பத்தை நேர்ல பார்த்து நீதி கிடைக்கும் வரை நாங்கள் இருப்போம்னு சொன்ன கனிமொழி இப்போ எம்பியா இருக்காங்க. அப்படியே பின்னால போயிட்டு அதிமுக அரச கொலகார அரசுன்னு சொன்ன உதயநிதி இப்போ துணை முதல்வரா இருக்காரு. ஆனா நடந்ததுக்கு 5 ஆண்டுகளா நீதியும் கிடைக்கல. ஆட்சிக்கு வந்தும் லாக்அப் டெத்த நடக்காம தடுக்கவும் முடியல. 1 இல்ல 2 இல்ல 24 மரணங்கள்னு அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. 24வதா 6 காவல்துறை அதிகாரிகளால அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கும் அஜித்குமார் வரை ஸ்டாலினோட வாக்குறுதிகளை நம்பி சட்டம் ஒழுங்க ஒப்படைச்ச மக்கள் போலீஸ் கிட்ட அடி வாங்கி செத்ததுதான் மிச்சம். ஆட்சிக்கு வருவதற்காக எதையும் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்துற திமுகன்ற மன்னர் குடும்பம் இனி ஆட்சி பொறுப்புல நீடிக்க கூடாது என்பதுதான் மக்களோட விருப்பம். இந்த அநீதியாளர்களோட திறனற்ற ஆட்சி தலைவர் விஜய் அவர்களின் எழுச்சியால் விரைவில் முடிவுக்கு வரும்.